என்ன உரிமை கொண்டாடிக்கிட்டு யாரும் வர வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அவங்க உங்க அம்மா இல்ல. ஒரு குழந்தைய பெத்துட்டா மட்டும் அவங்க அம்மா ஆயிட முடியுமா? நடந்த எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்கல்ல, அதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? ஏன் தப்பு மட்டும் என்ன இருக்கு? இல்ல எங்க அப்பா தான் என்ன தப்பு பண்ணாரு? என்ன கஷ்டப்பட்டு வளர்த்ததால தானே என்ன எல்லாரும் குதிரைக்கார பொண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்தவங்க என்ன வேணா சொல்லட்டும், நம்மளை பத்தி நமக்கு தெரியும்ல. இப்போதைக்கு நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்காவது நீ அவங்கள அம்மான்னு ஏத்துக்கலாம்ல. நான் பெரிய ஜமீன் வாரிசாகணும் அப்படிதானே? அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பிறந்த அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச பெரிய ஜமீன் குடும்பத்து பொண்ணா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். குதிரைக்காரரோட பொண்ணா ஏத்துக்க உங்களுக்கு மனசு இருந்தா நான் காத்துட்டு இருக்கேன். வரேன். ஏமா ஏமா நீ இங்கதான் இருக்கியம்மா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் நம்ம நாயரோட பையன் வந்திருக்கான். அவரையே இங்க வரல? அது வந்து இந்த விஷயத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு வெக்கம். அதனாலதான். இங்க பாரு, நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பான். உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். மிஸ்டர் நாயர் தாடி எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கான்.